நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட மகிமை நேரம் மூலமாக ஜோஸ்வா டிவியிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்காக நான் தேவனிடத்தில் தெரிந்து கொண்ட வசனம் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட சில வார்த்தைகளை தியானிக்க நான் வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருப்பது எது? தாவீது சொல்கிறான், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும். தேவனுடைய வசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். பவுல் அடிகிறாள் 1 பேதுரு 25ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நிலைத்திருப்பது தேவனுடைய வசனம், வார்த்தைகள். அந்த வசனத்தை நாம் கைக்கொண்டு அதன்படி நடந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்தோமானால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். நாம் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், அன்பிலே நிலைத்திருங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தோமானால் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பிலே நாம் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பார்த்தோமானால், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பது லேசான காரியமா? அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனங்களை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின் கீழ் படி நடக்கிற மனுஷன் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பான் என்று நான் பார்க்கிறோம். உலக பிரகாரமான மனிதர்களிடத்திலே நாம் அன்பாய் நடப்பதே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பாய் இருப்பது எப்படி? அன்பு என்று பார்க்கும் பொழுது உலகத்திலே அன்பு ஆனது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கக்கூடிய அளவிலே தேவன் நம்முடைய மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 4:12 பார்த்தோமானால், தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். உலக பிரகாரமான மனிதர்களிடத்திலே நாம் வேலை பார்க்கிற இடத்திலோ இல்லை நாம் படிக்கிற இடத்திலோ நாம் வாழ்கிற இடங்களில் பக்கத்து வீட்டு அண்டை வீட்டாரோட அன்பிலே நாம் நிலைத்திருந்தோமானால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நாம் அன்பு கூறுகிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பு எந்த ஒரு மனிதனையும் அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது. நான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நான் வாசித்தோமானால் அன்பை பற்றி நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். யாரோடு பழகினாலும் சரி அன்பாக இருக்க நாம் பழகி கொண்டோமானால் அன்பு நிலைத்திருக்கக்கூடியது. அன்பு தான் உலகத்திலே பெரியது என்பது பார்க்கிறோம்.
என்னென்று கேட்டால் எந்த ஒரு மதமோ எந்த ஒரு போதனைகளிலோ அன்பை வேதாகமத்திலே சொல்லப்பட்டது போல சொல்லப்படவில்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்போடு கூட நாம் இருக்கும் பொழுது ஒருவர் செய்த குற்றங்களை கூட நாம் மறந்து நாம் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தில் நாம் இருப்போம். ஏனென்று கேட்டால் உலக பிரகாரமான சிநேகிதம் சீக்கிரத்தில் மறைந்து போகும். ஆனால் தேவன் கொடுத்த அந்த அன்பிலே சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருந்தோமானால் நாம் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு அது பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருக்கும். என்னென்றால் நாம் பார்க்கும் பொழுது அன்பு உலகத்திலே பெரியது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பிலே நிலைத்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அன்புதான் பெரியது. அன்பிலே நாம் நிலைத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் என்பது நாம் ஒருவர் பேரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அல்ல, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வல்லவர்களாக இருக்கிறோம். நாம் அநேக காரியங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது போல அவனும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவருடைய பேரில் விசுவாசமாக இருந்தால் அநேக அற்புதங்களை நாம் செய்யலாம். அவருடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பதை பற்றி பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களில் கை கொண்டிரு. அதே பவுல் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஏன்னா விசுவாசிக்கிறவர் சகல உலகத்தையும் சகல சிருஷ்டிகளையும் படைத்தவர். நான் அவரை அறிவேன் என்று சொல்கிறான். விசுவாசத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையிலே 2013ஆம் வருடம் நாங்கள் நடத்தி வருகிற ஜீசஸ் லவ்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு டைரக்டர் ஆஃபீஸிலிருந்து ஒரு தபால். ஏன்னா அங்கீகாரம் பெறாமல் பள்ளியை நடத்தி கொண்டிருப்பதனால் பள்ளியை மூடிவிட்டு அதில் படிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பக்கத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளிலே சேர்த்து விட வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் ஆய்வாளரால் நேரடியாக கொண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி பள்ளியிலே கொடுக்கப்படுகிறது. அதில் சொல்லப்பட்ட வசனம், ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் பள்ளியை மூடிவிட்டு படிக்கிற பிள்ளைகளை வெளியே அனுப்பிவிட வேண்டும். அப்படி இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவியோடு கூட உங்கள் பள்ளிக்கு சீல் வைக்கப்படும் என்று. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பாருங்கள். ஆனாலும் கூட எங்களுடைய விசுவாசம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். ஏன்னா பள்ளியை நாங்கள் நடத்தலை, ஆண்டவர் நடத்துகிறார். அதில் பணியாட்களாய் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருந்தபடியினால் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட இருந்தோம். ஏன்னா ஆண்டவர் வல்லவர், மகிமையானவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே தரித்திருந்தோம். அந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் அனைத்து பிள்ளைகளையும் வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவுக்கு மறு உத்தரவு 2 மாதங்கள், ஜூலை ஆகஸ்ட் 2 மாதங்கள் எங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு மறுபடியும் உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த 2 மாதங்களுக்குள்ளே நாங்கள் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் பணிகளை தொடர்ந்தோம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி எங்கள் பள்ளியின் சார்பிலே எல்லா விதமான அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள், சுகாதார சான்றிதழ், தீயணைப்பு சான்றிதழ், அப்படி எல்லா விதமான சான்றிதழ்களோடு அந்த மெட்ரிகுலேஷன் அலுவலகத்திலே கொண்டு திருநெல்வேலியிலே செயல்பட்டு வந்த அந்த அலுவலகத்திலே கொண்டு எங்களுடைய பள்ளியின் சார்பாக ஃபைலை கொடுத்தோம்.
என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிற தேவன். அவருடைய அன்பிலே அவருடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாங்கள் அதன் மூலமாக உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஏன்னா 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி கொண்டு ஃபைலை கொடுக்குறோம். 18ஆம் தேதி எங்களுக்கு உத்தரவு வழங்கப்படுகிறது. எல்கேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை துவங்க அனுமதி அளிக்கப்படுகிறது என்று பாருங்கள். எந்த அதிகாரி வந்து பள்ளியை மூட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தாரோ அதே அதிகாரி நேரடியாக வந்து பள்ளிக்கான துவக்க அனுமதியை கொடுக்கிறார். தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே அதிகாரி எங்கள் பள்ளிக்கு +1 +2 வரைக்கும் வருவதற்கான எல்லாவித அனுமதிகளையும் பெற்றுத்தர தேவன் அவரை எங்களுக்கு உதவிகரமாக வழி நடத்தினார். நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நிலைத்திருக்கும் பொழுது, அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் உலக பிரகாரமான காரியங்களை எல்லா விதத்தையும் சாதித்து கொள்ளலாம். அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது எந்த விதமான கஷ்டத்தையும் நாம் சகித்து கொள்ளலாம். அதே போல் நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த அதிகாரி பள்ளியை மூட வேண்டும் என்று ஒரு உத்தரவை கொடுத்தாரோ அதே அதிகாரி +1 +2 ஆரம்பியுங்கள், நான் உங்களுக்கு சகல விதத்தில் உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவருடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்தபடியாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அதெல்லாம் பார்க்குறோம். அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை விசுவாசித்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மிலே அவருடைய அன்பிலே நம்மில் நிலைத்திருந்து பெரிய காரியங்களை செய்வார். உலக பிரகாரமான மனுஷர்கள் மத்தியிலே நாம் தூஷிக்கப்பட்டாலும் கூட தேவனுடைய பார்வையிலே நாம் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஏனென்று கேட்டால் நம்முடைய விசுவாசம் பெரிது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அபிஷேகம் என்றால் என்ன? தேவனுடைய ஆவியின் வல்லமையை, தேவனுடைய ஆவியின் வரங்களை நாம் பெற வேண்டும். அதற்காக நாம் காத்திருந்து பொறுமையோடு கூட நாம் ஜெபித்தோமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு ஆவியின் அபிஷேகங்களை கட்டளையிடுவார். ஆவியின் அபிஷேகங்களை பெற்று ஆவியின் அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்த்தோமானால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஏன்னா அபிஷேகம் நம்மளை நிலைத்திருக்கும் போது நம்ம உடம்பில் எந்தவித சத்துருவின் போராட்டமோ சாத்தானின் கிரியைகளோ எந்த நோய்களோ எந்த விதமான பொல்லாங்கான காரியங்களோ எல்லாமே ஓடிப்போம். ஏன்னா அபிஷேகம் உள்ள வந்த உடனே அசுத்த ஆவிகள் வெளியே ஓடிப்போகும். ஏன்னா நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றோமானால் அபிஷேகம் நம்ம போதிக்கும், நம்மளை வழி நடத்தும். ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவர்களை பார்த்தோமானால் அவர்களுடைய வாழ்க்கையை பழையவைகளெல்லாம் கலைந்து போட்டுவிட்டு புதிய மனிதனாக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் காணப்படுவார்கள். ஏன்னா மோகனனை சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு வீட்டில் போயிருந்தேன். படுக்கையிலே ஒரு மனிதன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே நான் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்காக நான் ஜெபிக்க சென்றேன். ஜெபிக்க போய்விட்டு நான் கேட்டேன், அதாவது உங்களுடைய நோய்கள் சுகமாக வேண்டுமென்று நான் ஜெபிக்க விரும்புகிறீர்களா? இல்லை, என்ன என்னிடத்தில் ஜெபிக்க நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லும்போது, அண்ணே
நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறல, நான் மரித்து போவது உண்மை, அவருடைய அபிஷேகத்தை பெற்றேமானால் நான் நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன்ங்கிற விசுவாசிக்கிறேன். அதனால் நான் அபிஷேகம் பெற வேண்டும் என்று ஜெபிங்கள்னு சொல்லிட்டு மோகனனை ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவரோடு கூட சேர்ந்து அந்த படுக்கையில் இருந்த மனிதனும் ஜெபிக்க ஆரம்பித்தான். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அன்னை ஜெபிச்சிருப்பாங்க. இந்த படுக்கையிலே நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த சகோதரனும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொறுமையாக ஆண்டவரிடத்தில் மன்றாடி தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணான். ஏசப்பா, நான் மரித்து போவது உண்மை, ஆனால் உங்களுடைய ராஜ்யத்தில் வருவதற்கு என்னை அபிஷேகம், எனக்கு அபிஷேகத்தை தார், ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி அவனும் தன்னுடைய மனதிலே போராட்டத்தோடு கூட ஜெபம் பண்ணினான். அன்னை ஜெபித்து கொண்டிருந்து விட்டு அந்த 10 நிமிஷம் ஜெபம் முடிந்த உடனே பார்த்தா கட்டிலிருந்தே படுத்திருந்த அந்த மனிதன் எழும்பி அவர் முன்னாலே அங்கே இங்கேயும் நடமாடி கொண்டிருந்தானா. மோகனனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னடா இது, நான் மரித்து போவேன், எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி கேட்டு ஆவியின் அபிஷேகத்துக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபித்த பொழுது பாருங்கள், ஆவியானவர் அவனும் உடம்பிற்குள் நுழைந்த உடனே அவனிலே இருந்த அந்த பொல்லாத சத்துருவின் போராட்டங்கள்லாம் வெளியே போய் அவனுக்கு இருந்த நோய் விலகி அவன் கட்டிலே எழும்பி தானாகவே அந்த அறையிலே நின்று நடக்க ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய வல்லமையை பாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்கள். அதனால் நாம் அபிஷேகம் பெற்று அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் பொல்லாங்கான சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று பார்க்கும் பொழுது ஆவியின் அபிஷேகம் நாம் பெற்றிருந்தால் நம்ம எதுவும் அணுகாது. அதனாலே உங்களிடத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் ஆவியிலே நிலைத்திருங்கள். ஏன்னா நீங்கள் நிலைத்திருந்து பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிலைத்திருப்பது லேசான காரியமல்ல, கஷ்டமாக இருந்தாலும் கூட தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய விசுவாசத்தை அவரை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இதில் நாம் நிலைத்திருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், அபிஷேகம் பெற்றவர்களாய் அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட அன்பின் பரலோக பிதாவினிடத்திலே ஒரு நிமிடம் வேண்டுதல் செய்வோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தேய்க்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை மறந்தால் நீர் எங்களை மறந்து விடுவீர் என்று பவுல் சொல்கிறான் அப்பா. உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி என்று சொல்கிறான். அதை போல தாவீது வேதத்தை மகிழ்ச்சியாக சொன்னது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக, நாங்கள் நிலைத்திருந்து விசுவாசத்திலே உறுதியாக இருப்பவர்களாக, நாங்கள் உம்முடைய கட்டளையை கைக்கொண்டு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய வருகையின் போது உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பித்து உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்முடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அவர்கள் நிலைத்திருந்து உம்முடைய வேதத்திலே பிரியமாயிருந்து உம்முடைய வசனத்திலே நிலைத்திருந்து கை கொண்டு உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்திலே நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மன மகிழ்ச்சி, மன ஆறுதல், மன சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.